வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ நம்ம வேலைய பறிச்சுடுமா? இந்த கேள்வி உங்க மனசுல ஓடிட்டே இருக்கா? அப்ப கவலையே படாதீங்க. அடுத்த சில நிமிஷத்துல ஏஐயை எப்படி சமாளிக்கிறது, நம்மளோட எதிர்காலத்தை எப்படி பாதுகாப்பா மாத்திக்கிறதுன்னு நம்ம விரிவா பார்க்க போறோம். சரி, ஒரு நேரடியான கேள்வி. 2050ல நீங்க பார்க்குற வேலை இருக்குமா? இது ஏதோ கற்பனையான கேள்வி இல்ல. வரலாறு முழுசும் டெக்னாலஜி புதுசா வரும்போது பல வேலைகள் காணாம போயிருக்கு. ஆனா இப்போ ஏஐ அந்த மாற்றத்தை ரொம்ப ரொம்ப வேகமா கொண்டு வருது. நம்ம வேலை என்ன ஆகுமோங்கிற பயம் இப்போ எல்லாருக்கும் இருக்கு, இல்லையா? சரி வாங்க, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஏஐ தொழில் நெருக்கடி. இங்க நம்ம ஏன் பழையபடி யோசிக்கிறத உடனே நிறுத்தணும், அந்த பழைய கரியர் பிளானிங் முறைகள் எல்லாம் இப்போ எவ்வளவு ஆபத்தானதுன்னு பார்க்க போறோம். நம்மளோட பாரம்பரிய கல்வி முறையே கொஞ்சம் பாருங்களேன். சயின்ஸ் தனி, ஆர்ட்ஸ் தனி, காமர்ஸ் தனி, இப்படி எல்லாத்தையும் தனித்தனி பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா உண்மையில அறிவுங்கிறது அப்படி பிரிச்சு பார்க்க முடியாத ஒண்ணு. அது ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி. யோசிச்சு பாருங்க. கணக்கில்லாம இயற்பியல் இல்ல, இயற்பியல் விதிகள் இல்லாம உயிரியல் இல்ல. எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? அந்த பழைய பாதுகாப்பு இல்லாத பாதையில போறதை விட்டுட்டு நம்ம கரியரை திட்டமிட ஒரு தெளிவான மேப் நமக்கு தேவைப்படுது. வாங்க, அந்த மேப்பை நாம இப்போ ஒன்னா சேர்ந்து உருவாக்கலாம். இப்போ நம்ம 2வது பகுதிக்கு வந்தாச்சு. அதாவது மனித அறிவை வரைபடமாக்குறது. அந்த புது மேப்பை உருவாக்குறதுக்கு முன்னாடி அதோட அடித்தளம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அறிவுங்கிறது உண்மையிலே எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். மனித அறிவை ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதோட வேறு கணக்குனா அதிலிருந்து வர்ற கிளைகள் தான் இயற்பியல், உயிரியல், கலைகள்னு பறந்து விரிஞ்சிருக்கு. இதுல எந்த ஒரு துறையும் தனித்தீவு கிடையாது. எல்லாமே அந்த ஒரே மரத்தோட பிரிக்க முடியாத பாகங்கள் தான். இந்த அறிவு மரத்தோட முக்கியமான கிளைகளை பாருங்க. முறையான அறிவியல் ஆரம்பிச்சு கலைகள் வரைக்கும் எல்லாமே எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு தெரியுதா? இந்த மேப் நமக்கு எதுக்கு இப்போ முக்கியம்னா, இதை வச்சுதான் ஏஐங்கிற புயல்ல எந்த கிளைக பாதுகாப்பா நிக்கும், எந்த கிளைக உடைய வாய்ப்பு இருக்குன்னு நாம ஆழமா ஆராய போறோம். ஓகே, இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட இதயத்துக்கே வந்துட்டோம். பாதுகாப்பின் 4 அடுக்குகள். எந்த ஒரு வேலையோட எதிர்காலத்தையும் ஏஐ பார்வையில மதிப்பிடுறதுக்கு ஒரு தெளிவான கட்டமைப்பை இப்ப நம்ம பார்க்க போறோம். முதலாவது அடுக்கு டியர் 1. இதுதான் அந்த பாதுகாப்பான கோட்டை. ஏஐ பக்கத்துல கூட நெருங்க முடியாத இடம் எதுன்னு பாப்போம். இந்த அடுக்கு 1 வேலைகள்ல ஆழமான மனித பகுத்தறிவு தேவைப்படும். உயிர் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம உயர்மட்ட படைப்பாற்றலும் நெறிமுறைகளும் ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சிக்கலான சர்ஜரியை எடுத்துக்கோங்க. அதை ஏஐ முழுசா செய்ய முடியுமா? சான்ஸே இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கலாம். அப்போ ஒரு மனுஷனோட அனுபவமோ அவரோட முடிவெடுக்கிற திறனும் தான் தேவைப்படும். அதனால தான் இந்த துறைகள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானவ. சரி, இப்போ 2வது அடுக்குக்கு போகலாம். இதுவும் அதிக பாதுகாப்புள்ளதுதான். அடுக்கு 2ல பாத்தீங்கன்னா, ஏஐ ஒரு சூப்பர் அசிஸ்டன்ட் மாதிரி. ஒரு சக்தி வாய்ந்த கருவி. ஆனா பாஸ் யாரு? நாம தான். இங்கே மனிதன் ஏஐ ஒத்துழைப்பு தான் நடக்குமே தவிர ஏஐ மனுஷனை ரீப்ளேஸ் பண்ணாது. உதாரணமா, ஒரு ஏஐ விஞ்ஞானி புதுசா ஒரு அல்காரிதம் உருவாக்கும்போது ஏஐ டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி கொடுக்கும். ஆனா அந்த ஐடியா, அந்த ஸ்பார்க், அந்த கிரியேட்டிவிட்டி மனுஷங்கிட்ட இருந்து தான் வரணும். அடுத்தது அடுக்கு 3. இங்க கொஞ்சம் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஆட்டோமேஷன் ஆபத்து இங்கிருந்து தான் மெதுவா ஆரம்பிக்குது. அடுக்கு 3ல ஏஐ வெறும் கருவி மட்டும் இல்ல, அது சில வேலைகளை தானாவே செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு கடல் உயிரியாளர் டேட்டா சேகரிக்கிற வேலையை ஏஐ ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஆனா அந்த டேட்டா வச்சு புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு புது கிரகத்தை பத்தி ஆழமா ஆராய்ச்சி பண்றதுக்கும் மனுஷனோட மூளை தேவை. அதனால இங்க இருக்கிறவங்க சுருச்சியா கத்துக்கிட்டே இருக்கணும். ஏஐ விட ஒரு படி மேல இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கடைசியா ரொம்ப ரொம்ப ரிஸ்கான அந்த 4வது அடுக்கு. இங்கேதான் உண்மையான ஆபத்து இருக்கு. திரும்ப திரும்ப செய்யற வேலைகள், ஆழமான சிந்தனை தேவைப்படாத வேலைகள், அதாவது டேட்டா என்ட்ரி, கஸ்டமர் சப்போர்ட், இல்லனா ரொம்ப பேசிக்கான கோடிங் வேலைகள். இதையெல்லாம் மனுஷங்களை விட ஏஐ வேகமாவும் தப்பே இல்லாமலும் செஞ்சு முடிச்சிடும். அதனால இந்த துறைகள்ல இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்கள மேம்படுத்திக்கிட்டு அடுத்த அடுக்குக்கு நகர வேண்டியது காலத்தின் கட்டாயம். சரி, இந்த 4 அடுக்கையும் ஒரே இடத்துல பார்த்தா இன்னும் சுலபமா புரியும். அதுக்கு தான் இந்த டேபிள். அடுக்கு 1ல மனுஷனோட மூளைக்கு வேலை அதிகம், அதனால ஏஐ ஆபத்து ரொம்ப கம்மி. ஆனா அடுக்கு 4ல ரிப்பீட்டட் வேலைகள் அதிகம், அதனால ஆபத்தும் அதிகம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க தொழில் இப்போ எந்த அடுக்குல இருக்கு? இது உங்க எதிர்காலத்தை திட்டமிட ஒரு தெளிவான வழிகாட்டி.
இதுவரைக்கும் என்ன பிரச்சனை என்ன தீர்வுன்னு பார்த்துட்டோம். இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, எப்படி இந்த கட்டமைப்பை நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது, நமக்காக ஒரு உறுதியான செயல் திட்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ பிளான், ஒரு முழுமையான ஏஐ ப்ரூஃப் ப்ளூ பிரிண்ட். இது சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்கணும். 6ல இருந்து 12 வயசுல லாஜிக்கலா யோசிக்கிறதுக்கு அடித்தளம் போடணும். 13ல இருந்து 18ல கணக்கு இயற்பியல் மாதிரி விஷயங்கள்ல ஆழமா கத்துக்கணும். 19ல இருந்து 25ல அடுக்கு 1 அல்லது 2ல இருக்கிற பாதுகாப்பான துறைகள்ல ஒரு டிகிரி வாங்கணும். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் சரியான திறன்களை வளர்த்துக்கிட்டா நாம எந்த மாற்றத்துக்கும் பயப்படாத ஒரு ஏஐ பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். இப்போ நம்மளோட கடைசி மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். எதிர்காலத்துக்கு தேவையான மனநிலை. வேலைகள் இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு போகலாம். ஆனா உண்மையான பாதுகாப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேலையில இல்ல, அது நாம வளர்த்துக்க வேண்டிய ஒரு மனநிலையில தான் இருக்கு. இந்த வரிகளை நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. சரியான வேலையை தேர்ந்தெடுப்பது இலக்கல்ல, எந்த எதிர்காலத்திலும் செழிக்கக்கூடிய மனதை உருவாக்குவதே இலக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, நம்மளோட குறிக்கோள் ஒரு வேலையை பிடிக்கிறது மட்டும் இல்ல, எந்த சூழ்நிலையிலையும் ஜெயிச்சு வர்ற மாதிரி நம்ம மனசை தயார்படுத்துறது தான். டெக்னாலஜி எவ்வளோ மாறினாலும் சரி, இந்த அடிப்படை மனித திறன்கள் தான் உங்களோட உண்மையான பாதுகாப்பு கவசம். இதையெல்லாம் ஏஐனால ஒருபோதும் காப்பி அடிக்கவே முடியாது. கிரிட்டிக்கலா யோசிக்கிறது, ஒரு பிரச்சனைக்கே தீர்வு கண்டுபிடிக்கிறது, புதுசா உருவாக்குறது, வாழ்க்கை முழுசும் கத்துக்க தயாரா இருக்கிறது, இதெல்லாம் தான் அவங்கள எப்பவுமே ஏஐ கிட்ட இருந்து தனிச்சு காட்டும். அப்போ நாம புரிஞ்சிக்க வேண்டிய கடைசி முக்கியமான விஷயம் இதுதான். எதிர்காலத்தோட மிகப்பெரிய சொத்து உங்களுக்கு என்ன தெரியுங்கிறது இல்ல, எவ்வளோ வேகமா உங்களால புதுசா கத்துக்க முடியுங்கிறது தான். அந்த வேகத்துல கத்துக்க, அந்த மாற்றத்தை எதிர்கொள்ள நீங்க தயாரா?